திருச்சி தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய விஜய் தன்னுடைய முதல் இடத்தில் பரப்புரையை தொடங்கி பேச முற்பட்ட நிலையில் ஆடியோவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து பேசுகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், என்ன பிரச்சனை? ஏன் விஜய் பேச சரியா கேட்க மாட்டேன்? விஜய் அவர்கள் பேச தொடங்கிய உடனே திருச்சியினுடைய முக்கியத்துவம், இந்த திருச்சி மலைக்கோட்டை, திருச்சியில் அந்த பெரியார் வாழ்ந்தார் போன்றவற்றை பேச தொடங்கிய போதே பாத்தீங்கன்னா அவருடைய ஆடியோவில் அவர் பேசக்கூடிய அந்த மைக்கில் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையினால சிறிது நேரம் அவர் பேசாமல் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஒயருடன் கூடிய மைக் கொடுக்கப்பட்டு தற்போது அதை பேசுகிறார். ஆனால் அதிலிருந்து ஆடியோ பெரிதாக மக்களுக்கு கேட்கவில்லை. மக்கள் பாத்தீங்கன்னா, அவருடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா, இங்க ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஒரு புறம் அவர் தொடர்ந்து மேடையில் அங்க பேசிக்கிட்டே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய ஸ்பீக்கர் மூலியமாக அவர் பேசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் கேட்குதே தவிர, இந்த ஒரு தொழில்நுட்பம் கோளாறு காரணமாக அந்த அவர்கள், அதாவது அந்த விஜய் அவர்களினுடைய அந்த டீம் தான் அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க. வீடியோ லிங்க் கொடுக்கறது, அவருடைய பேச்சு எல்லாமே அது முற்றிலுமாக தற்போது தடைப்பட்டதனால அவருடைய பேச்சு எதுலையுமே ஒளிபரப்ப முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு வெளியிலிருந்து பண்ணப்பட்டதா இல்ல தாவேகா தொண்டர்களால் அந்த வாகனத்திலே இதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரகுவரன்? அந்த வாகனத்திலேயே ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர்ல தான் தற்போது அவர் பேசிட்டு இருக்காரு தவிர, வாகனத்துக்கும் வெளியில இருக்கிற ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள்ல எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, எதை பற்றி அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்ற எந்த தகவலும் நமக்கு வெளியில தெரிய முடியாத சூழல் இருக்கு. நம்ம அந்த பகுதியில தான் நிக்கிறோம், அதே இடத்துலதான் இருக்கோம். ஆனா அதிகமான கூட்டம் இருக்கு. இந்த அதிகமான கூட்டம் இருந்தும் பாத்தீங்கன்னா அவர் பேசக்கூடியது என்ன அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியாம இருக்கிறதா சூழல் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனா அவர் பேச்சு கேட்க அவங்களால முடியுதா இல்ல யாருக்குமே கேட்கலையா? 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்து கிடந்த தொண்டர்கள் 5 மணி நேரமாக பயணம் பட்டு இதுக்கு ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு மேலாக இதற்கான முதல் பிரச்சாரம், விஜயினுடைய முதல் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் அந்த அளவு செய்யப்பட்டது. ஆனா அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அளவு கூட்டம் வந்திருந்தோம், அவரது பேச்சான கேட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்களும் ஆடியோ கேட்கல அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அவருக்கு மேடையில பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்கிருந்து அவங்க கத்திட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆடியோ கேட்கல அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்மளால கேட்க முடிகிறது. தேவா,
திமுக. இதை தாண்டி இன்னொரு ஒரு மோசமான ஒரு மோசடி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது நாடறிஞ்ச விஷயம். அதுதான் கிட்னி கணக்கு. பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதான் எங்க நடக்குது தெரியுமா? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான இதை இன்னொன்று கேட்டதுக்கு இது திருட்டு இல்ல முறைகேடுன்னு தான் சொல்றேன். இங்க வந்து ரெண்டு மந்திரிகள் அந்த ரெண்டு மந்திரிகள் இந்த திருச்சி மாவட்டத்துக்கு யாராவது பேசுற மாதிரி இருக்குது? வரப்போற தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. இந்த வரப்போற தேர்தலில் இந்த கூட்டத்துக்கு நம்பிக்கைகளுக்கு ஓட்டு போடுவீங்க. கேட்டுச்சா தம்பிகளே? Cinnamon